காலத்தில் ஒரு ஊரில் ராமு என்ற பக்தர் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை கடினமாக இருந்தது. வேலையில்லை, குடும்ப கவலை, தனிமை. ஆனால் அவன் தினமும் முருகர் கோவில் சென்று மனதுடன் வணங்கி அருளை பெற்றான். அவன் வாழ்க்கையில் தினசரி சிறிய சாதனைகள் நடந்தன. பிறரை உதவுதல், நல்ல செயல்கள் செய்யும், மனதுடன் பிரார்த்தனை. இதனால் அவன் மனதில் அமைதி, நம்பிக்கை மற்றும் வாழ்வில் சிறிய சந்தோஷங்கள் உருவானன. ஒருநாள் ராமு மிக கடினமான நிலையில் இருந்தான். வேலையில்லாம், கடன் மையம், குடும்ப கவலை. அவன் மனம் சோகம் நிறைந்திருந்தபோது முருகர் பாதையில் நடந்த அற்புதத்தை அவன் கண்டான். கோவில் முன்பு ஒரு பக்தர் அவன் மனதிற்கு சக்தி கொடுத்தான். ராமு புரிந்தான், அருளுக்காக நம்பிக்கை மற்றும் பக்தி தேவை. ராமு முயற்சி செய்தான். வேலைக்கு விண்ணப்பித்தான், உதவி கேட்டான், பக்தியுடன் வாழ்ந்தான். முருகர் அருள் மூலம் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்தன. சிறிய சம்பள வேலை, நண்பர்களின் உதவி, ஊர் மக்கள் ஆதரவு. அவன் மனதில் உறுதி ஏற்பட்டது, முருகர் அருள் எப்போதும் நம்மோடிருக்கும். ராமு சந்தோஷமாக கோவில் வழியாக நடக்கும். பக்தி பாடல்கள் பின்னணி. ராமு மீண்டும் நம்பிக்கை பெற்ற பிறகு அவன் தினசரி சிறிய செயல்களை செய்தான். பிறரை உதவுதல், கோவிலுக்கு பூங்கொடி கொண்டு சென்று வணங்குதல், பக்தி பாடல்கள் பாடுதல், வேள்வி விழாக்களில் பங்கேற்பது. அவன் வாழ்க்கையில் சிறிய சிறிய அற்புதங்கள் நடந்தன. கடன் முடிந்தது, நண்பர்கள் மற்றும் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். வேலை வளரும் வாய்ப்பு கிடைத்தது, மனசாட்சி அமைதி மற்றும் சந்தோஷம். முருகர் பாதையின் அருள். உண்மையான நம்பிக்கை மற்றும் பக்தி மற்றும் நல்ல செயல்கள் ஈக்குவல் டு கடவுள் அருள் மற்றும் செல்வம். இதனால் ராமு வாழ்க்கையில் செழிப்பும் சந்தோஷமும் பெற்றான். பக்தர்கள் கோவிலில் வணங்கும் காட்சிகள், பூங்கொடி, மென்மையான இசை. இந்த கதை நம்மை நினைவூட்டுகிறது, நம் மனதுடன் முருகரை வணங்கி நல்ல செயல்கள் செய்யும்போது வாழ்க்கையில் அருள் மற்றும் செல்வம் வந்து சேரும். நம்பிக்கை, பக்தி மற்றும் நல்ல செயல்கள் ஈக்குவல் டு நம் வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தும் சக்தி. ராமுவின் வாழ்க்கை நமக்காக ஒரு உதாரணம். நம்பிக்கை இருந்தால் கடினமான வாழ்க்கையும் மாற்றம் பெறும். ராமு மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் கோவில் முன்னிலையில் நிற்கிறது. நண்பர்களே, நம்பிக்கையுடன் முருகரை வணங்கி கடவுளின் பெருமையை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அருளும் செல்வமும் வந்து சேரட்டும். மறக்காமல் பக்தி செய்யுங்கள், நல்ல செயல்கள் செய்யுங்கள், நம்பிக்கை வையுங்கள். நன்றி.